ஜென்ரலா ஒரு பொது புத்தியில பார்க்கக்கூடியது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னா அதான் நீங்களே சொன்ன மாதிரி ஏன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஏன் பிரைவேட்ல பார்க்க முடியாதா? ஆனா தரமான மருத்துவம், அதுவும் இலவசமாக, உரிய முறையில, உரிய நேரத்துல, அதுவும் தி நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் ஒவ்வொரு நாள் நீங்க அட்டெண்ட் பண்றதுங்கிறது, அது நம்ம நெனச்சு கூட பார்க்க முடியாது. அப்படி வரும்போது, எனக்கு சும்மா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலா சொல்லுங்களேன். பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் அது ஒரு புரிதல குடுக்கும். இல்லன்னா இன்னும் கொஞ்சம் கனெக்ட் ஆகும்னு நெனைக்கிறேன். ஒரு நாளைக்கு ஓபி ராஜீவ் காந்தில ஆவரேஜா எவ்வளோ பேர் வருவாங்க? 12,000 15,000 பேர் நோயாளிகள் வந்து புறநோயாளிகளா வராங்க. ஓபி மட்டும். ஓபி மட்டுமே. அவுட் நான் பேஷண்ட். சொல்றது வெறும் ராஜீவ்காந்தி மருத்துவமனை மட்டும். ம். எங்களுக்கு வந்து அஃபிலியேட்டட் இன்ஸ்டிடியூஷன் 13 இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. ம். சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல், எக்மோர்ல வந்திருக்கு, ஐஓஜி ஹாஸ்பிட்டல், கேஜிஹெச் இதெல்லாம் சேர்த்தோம்னா 30,000 கிராஸ் ஆகுது ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு. எங்களுது மட்டுமே வந்து ம். 15,000 பேஷண்ட்ஸ் 12 திங்கக்கிழமை டெஃபினட்டாக 15,000 பேஷண்ட் வந்துருவாங்க. ம். ஸோ 12லேருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 15,000 பேஷண்ட்ஸ் வரைக்கும் வரும். சாட்டர்டேஸில் கொஞ்சம் குறைவாக இருக்கும், சண்டேஸ் கிடையாது. ம். இது வந்து ரொட்டீனாக எங்களுக்கு ஏற்படுறது. ம். ஆனால் இந்த நோயாளிகளுக்கு வரும்போது அவர் கூட வந்து ஒரு அட்டெண்டர் வருவாங்க. அவரை கூட்டு அழைத்து வரவர்கள் வருவாங்க. நீங்கள் அப்போது 15 இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், 12 + ஒரு 12 24,000 பேர் வந்து அந்த ஓபி பிளாக்கில் வந்து உள்ளே வந்துட்டு போகணும். அவங்களுக்கு தண்ணி, பாத்ரூம் வசதி, வாட்டர் வசதி மிகப்பெரிய சேலஞ்ச் அது. கண்டிப்பா. அது வந்து அது நம்பிக்கை கூட்டிடுச்சு. அந்த கோவிடுக்கு பிறகு அரசு மருத்துவமனைகளுடைய தரம், அரசு மருத்துவமனை மக்கள் மீது வைக்கின்ற நம்பிக்கை இதெல்லாம் வந்து கட்டாயம் வந்து கூடிடுச்சு. நிச்சயமா எப்படி சொல்லுவாங்கன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்ல, இங்க முடியல அப்படின்னா, பிரைவேட் போய் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பிழைக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படின்ற அந்த நிலை மாறி, எந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் இது பார்க்க முடியாது. இதுக்கு மேல எங்க கையில எதுவும் இல்ல. நீங்க ராஜீவ் காந்தி கூட்டிட்டு போங்க. அவங்க கண்டிப்பா பார்த்துருவாங்க. பிழைக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்ன நிறைய நிகழ்வுகள நானே பார்த்துருந்திருக்கேன்.